அந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கல்மேக் எஜுகேஷன் சேனல் அண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே, நம்ம டீச்சர்ஸுக்கு தகுந்த டீட்டெயில்ஸ் 1லேருந்து 12 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் வேணும்னா கனிமேக் நோட்ஸ் ஆஃப் லெசன் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுளே எதனாலுமே டவுன்லோட் பண்ணி, அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணுனாலுமே இப்போ உதாரணத்துக்கு 12th குவார்டர்லி கொஸ்டின் அப்படின்னா பக்கத்தில் கனிமேக்ஸ்னு போடுவோம். 10th குவார்டர்லி கொஸ்டின் கனிமேக், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். டீச்சர்ஸ் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் 12th குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி 2 மீடியமும் செக் பண்ணிடலாம். அண்ட் தென் பயோ ஜுவாலஜி 2 மீடியமும் செக் பண்ணிடலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு, ஏன்னா ஓரளவுக்கு ரொம்ப போர்ஷன்ஸும் உங்களுக்கு அதிகம், ரொம்ப டஃபாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயோ பாட்டனியில் உங்களுக்கு 5 லெசன்ஸ் இருக்குது. 2 மீடியமும் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் அப்படியே 2 மார்க்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் லெசன் வைஸ் கொஞ்சம் கொடுக்கும்போது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வித்தவுட் ஆப்ஷனோட கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு டஃபஸ்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு லைன் பை லைன் தான் கொஸ்டின்ஸ்லாம், இன்சைட் கொஸ்டின்ஸும் இதில் கேட்பாங்க. அப்படிங்கும்போது இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் லைன் பை லைன் படிச்சுன்னா சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே ஓரளவு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் 46 கொஸ்டின்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸு இந்த அட்வான்டேஜ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் ஹைலியம், ரேப்பியர், ஃபங்கில், அப்புறம் டிஃபரன்ஷியேட்டு. இந்த டிஃபரன்ஷியேட்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதில் 4 to 5 கேட்டிருக்காங்க, அதை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கண்டினியூவாக இருக்குது. இந்த டிஃபரன்ஷியேட் லிஸ்ட் எனி டூ ஸ்ட்ராட்டஜி அடாப்டட் பை பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸு, அப்புறம் இந்த ஜஸ்டிஃபை ஆன்சர்ஸு, அப்புறம் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோ ஸ்டைலி, டிஃபரன்ஷியேட்டு, அந்த கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரக்சர் டயக்ராம்ஸ்லாம் வந்ததுன்னா எல்லாமே நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் கொஸ்டின்ஸ்லேயே தான் அவாய்ட் பண்ண வேண்டாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லெசன் 1ல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. 5 மார்க்ஸும் அப்படியே பார்த்துடலாம் கண்டினியூவாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெசன் 2ல் 2 மார்க்ஸ் அப்படியே பாருங்கள். லெசன் 2ல் மொத்தமே 12 2 மார்க்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் 3ல் உள்ள 2 மார்க் கொஸ்டின் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஜீன் மேப்பிங்கு, கிராஸ் ஓவரு, அந்த கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்து இதில் 29 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்கள் சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸும் அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்றது. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், அப்புறம் ரைட் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ், அந்த கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் லெசன் 4 இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் பயோரெக்டாரு, அப்புறம் டிஃபைன் ஃபெர்மெண்டேஷன், அந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் வாட் இஸ் ஸ்க்ரீனிங், வாட் இஸ் ஜீனோம், அப்புறம் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், அப்புறம் ஜைமாலஜி. அப்புறம் இந்த லெசனில் உள்ள 3 மார்க் கொஸ்டின். இந்த டிஃபரன்ஷியேட் இருக்கிறது எதுவும் விட வேண்டாம். ஃபங்க்ஷன்ஸு, அட்வான்டேஜ், இந்த டெஃபினேஷன்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லா கொஸ்டின்ஸும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதோட கண்டினியூவாக இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் 5 இதில் உள்ள 2 மார்க்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. 5 லெசன் தான் இருக்குது பயோ பாட்னியில். ஸோ இங்கிலீஷ் மீடியம் காமிச்சிடுறேன், தமிழ் மீடியமும் ஷோ பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 2 மார்க் 3 மார்க் பார்த்தாச்சு. ஓகே, 2 மார்க் 3 மார்க் பார்த்தாச்சு. இப்போ லெசன் 1 2 3 4 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துடலாம். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தரு, எக்ஸ்பிளைன் டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ, அப்புறம் டிஸ்கிரைப் எனி மெச்சூர்ஸ் எம்ப்ரியோ ஸ்டார்க்ஸு, இந்த கொஸ்டின் 13 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸும் ஆப்ஷன்ஸும் விடக்கூடாது, எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லெசன் 2 அப்படியே பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு. மொத்தமே 8 கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 7 கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் 3 லெசன் கொஸ்டின்ஸும் லெசன் 3 மட்டும்தான் 7 கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சப்டிவிஷன் 3 இருக்குது. செகண்ட் கொஸ்டின்ஸில் 3 சப்டிவிஷன் இருக்குது. 3 4 5 6 7 அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் 4 லெசன் 4ல் பார்த்துட்டிங்கன்னா 14 கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் 5ல் 7 கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஓகே, பயோ பாட்னி முடிச்சாச்சு, இங்கிலீஷ் மீடியம் முடிச்சாச்சு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்
அப்படியே சைட் பை சைடு அப்படியே பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியமும் நான் காமிக்கிறேன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாமே இதில் உள்ளே இருக்கும். 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு 3 உங்களுக்கு கவர் ஆகி தான் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 மீடியமும் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது லெசன் 2க்கானது. அப்படி பார்த்துட்டே வந்துடுங்க. இப்போ பயோ பாட்னி தான் பார்த்துருக்கோம். அப்படியே நம்ம கண்டினியூவாக பயோ ஜுவாலஜியும் பார்த்துருவோம். ஸோ பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். அப்படியே சைட் பை சைடு அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெசன் 4. ஸோ பயாலஜி அப்படின்றத பொறுத்தவரை ஓரளவுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு நீங்கள் இந்த லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இன்சைட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதனால் அதையும் நீங்கள் சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. இந்த 1 மார்க்கில் இன்சைட்லாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புக்கில் ஓரளவுக்கு நீங்கள் லைன் பை லைன் நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் ஹாஃப் இயர்லிக்குள்ளே அந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் 1 மார்க்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் வேணுமா, யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறைய பேர் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்கமிங் லிஸ்ட்டில் அதுக்கு நான் பிடிஎஃப்னு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். 1 மார்க் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் போர்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம பயோ ஜுவாலஜி மூவ் பண்ணிடலாம். பயோ பாட்னி பார்த்தாச்சு. இப்போ பயோ ஜுவாலஜி சேம் ஆஸ் 2 மீடியமும் செக் பண்ணிடலாம். பயோ ஜுவாலஜின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை லெசன் இருக்குன்னா 8 லெசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருவோம். சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் ஆர்கானிசம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெசன் 2 பயோ ஜுவாலஜி பொறுத்தவரை உங்களுக்கு 8 லெசன்ஸ் இருக்குமா, சரியா. பயோ பாட்னியில் 5 லெசன், பயோ ஜுவாலஜியில் 8 லெசன். போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸும் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இந்த போர்ஷன்ஸ் நான் சொல்கிற போர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்குறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. பயோ பாட்னியில் 5 லெசன், பயோ ஜுவாலஜியில் 8 லெசன். ஓகே, அப்படியே கண்டினியூ அப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 2ல. நெக்ஸ்ட் லெசன் 3 ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ இதில் 2 மார்க்ஸ் இல்லை, நீங்கள் 3 மார்க்ஸ் அப்படியே கவர் பண்ணுங்கள். 2 மார்க் வந்து சைடில் அப்படியே பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸு எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியமும் பார்க்குறீங்க கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் தமிழ் மீடியம் செப்பரேட்டாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். லெசன் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு அப்படி பார்த்துக்கோங்க. 10 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த 10 கொஸ்டின்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் டீட்டெயில்டு 5 மார்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் 5 மாலிகுலர் ஜெனெட்டிக்ஸு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. application of DNA fingerprinting, state any 3 goals of the human genome project. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா distinguish between structural gene, அப்புறம் gene code is universal, give the reason, define FD sequence. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸில் மொத்தமே 7 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அந்த 7 கொஸ்டின்ஸுமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 6th லெசன் எவல்யூஷன் உள்ள 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் பார்த்துட்டிங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த 4மே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 7th லெசன் ஹியூமன் ஹெல்த் அண்டு டிசீசஸ். இதில் உள்ள 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது ஃபுல்லாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் அப்படியே டீட்டெயில்டு 5 மார்க் கொஸ்டின் மொத்தமே 7 தான் இருக்குது.
7மே பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம்ஸ்லாம் இருக்குதுன்னா அது கம்ப்ளீட்டாக பயோ ஜுவாலஜி பயோ பாட்னிலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த கொஸ்டின்ஸில் எதுவுமே ஒமிட் பண்ண வேண்டாம். அதுவும் போய் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் 8th லெசன். ஸோ ஜூன்லேருந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த் வரைக்கும் போர்ஷன் இருக்குது. 8th லெசன் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் சிலபஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் லெசன் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போர்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஓரளவுக்கு ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் முடிச்சுட்டாங்களா, இல்லை அதுக்கு கம்மியாக தான் போர்ஷன் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து வேரியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றது போர்ஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்கா, இல்லை இதே போர்ஷன்ஸ் தானா, ஜூன் டு செப்டம்பர் மந்த் வரைக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ தமிழ் மீடியம் பார்த்துடலாம். பயோ ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ 2 மீடியமே என்கிட்ட கேட்டதுனால தான் உங்களுக்கு 2 மீடியமே அப்டேட் பண்ணுறேன். நேற்றே உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ 2 மீடியமும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு போட்டோன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அதனால தான் 2 மீடியமும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதான் ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் கவர் பண்ணாலே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் பயாலஜி எக்ஸாம்ஸில். ஸோ அதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? லெசன் 3. நெக்ஸ்ட் லெசன் 4. நெக்ஸ்ட் லெசன் 5. நெக்ஸ்ட் லெசன் 6th லெசன். ஸோ பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்ட் ரைட்டிங்ஸ் புரியல அப்படின்ற பட்சத்தில் பேஜ் நம்பரும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓரளவு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக தான் இருக்குது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அது நீங்கள் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர்ஸும் அதான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் லெசன் 7. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 8th லெசனு. ஓகேப்பா, 2 மீடியமுக்குமே அப்டேட் பண்ணிட்டேன். பயோ பாட்னி 2 மீடியம், பயோ ஜுவாலஜி 2 மீடியம் 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து க்ரோத் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சஜஷன் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நான் கேட்ட மாதிரி இந்த இன்சைடு கொஸ்டின்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் பக்கம் சொன்னீங்கன்னா தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு ஹாஃபலிக்குள்ளே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, see you all. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.